ஹலோ மகளே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம ஊர் மது பிரியர்கள் பண்ண சம்பவங்கள்ல இருந்து பல ஃபன்னியான வீடியோக்களை பத்தி என்ஜாய் பண்ண போறோம். ஏடா ஊர் ஜனங்கள இப்படி ஓடுறாங்க? நீங்க தலையாரியா ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? போலீஸ் வந்து அவரை இழுக்கும் போது தான் தெரிஞ்சது அது பாடி இல்ல, சரக்கு போட்டு மட்டையான கேடின்னு. குடிச்சா உடம்பு கெட்டு போகணும் யாருங்க சொன்னா? இங்க பாருங்க, யோகாசனம் எல்லாம் பண்றாங்க விதவிதமா. அரை மணி நேரம் கையும் காலையும் நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க. ஓ, யோகாசனம் வேற தெரியுமா? என்னங்க பார்த்தா இங்க பாருங்க, இது சிரசாசனம்ங்க, இது ஒரு கால் தூக்கி சக்கராசனம்ங்க. மத்தா வீரபத்ராசனம்ங்க. சந்திராசனம் மாமா, சர்வாங்காசனம் மத்தா, அப்படியே மலாசனம்ங்க, கர்ணபீடாசனம்ங்க. ஒரு கை ஊத்திட்டு கூர்மாசனம்ங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே? பட்டிக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே. ஆளை பின்னி இப்படி வச்சா வக்கராசனம்ங்க. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகிலே என்னையா வெல்லுவார். ஆமா, இது நம்ம வீடா இல்ல ரோடா? அண்ணா காலையிலேயே மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்துட்டு ரோட பெட்ரூமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா படுத்து உருண்டு வாரிட்டு இருக்காரு. வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவ போல. இன்னைக்கு போக புடனே வரைக்கும் ஏறுது. யோ அப்படி போயா, இவ்வளவு பெரிய ரோடு இருக்கு, இங்கதான் போவியா நீ? வரட்டானுங்க. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. சார் காலையில வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி கோட்டரை போட்டு வந்திருப்பாரு போல. அதான் அவரோட மைண்ட் இப்படி எல்லாம் வேலை செய்யுது. சாவு அடிக்கிறாங்களே என்னைய. மைக்கேல் ஜாக்சனோட 3 வாக்கெல்லாம் என்னங்க வாக்கு? இங்க பாருங்க, சன் வாக்க பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலேங்கிற மாதிரி சூரிய பப்பரப்பான அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் போதையை போட்டு வந்து என்னமா ஒரு சன் வாக்கு போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா? குடிச்சா ஸ்டடியா இருக்க மாட்டாங்கன்னு யாருப்பா சொன்னது? இங்க பாருங்க, இவரு என்னமா விழாமலே ஸ்டெப் போட்டுட்டு இருக்காரு. ஒரு டான்ஸ், ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. பல பேர் வாயிலே வயலின் வாசிச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா அண்ணன் ஆஃப் போட்டார்னா கையிலே கீபோர்டு வாசிப்பாப்ல. அப்பா பல வித்தியில கேஸ் பண்றான் நீ. இந்த மத்தியில இன்னொருத்தன் என்னையா இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவான் சார். இவன் ஒரு கில்லி சார். எவன்டா இந்த வண்டிக்கு ஹேண்ட்பேரை பின்னாடி வச்சவன்? அறிவே இருக்காரு போல. எப்படா பின்னாடி ஹேண்ட்பேர் வச்சா ஓட்ட முடியினாங்களாம்? எங்களுக்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு இல்லடா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சலோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல நம்ம செம மாட்டே ஆயிட்டோம். இப்போ நான் உன்னை தூக்கி கிஸ் பண்ண போறேன்.
நியூ இயர் அன்னைக்கு நைட்டு கூட வந்த 2 டோலிகளும் சரக்கு போட்டு மாட்டியாயிட்டாளுங்க. இவர் தான் கொண்டு போய் வீடு சேர்க்கணுமா. நீங்க கவலையா படாதீங்க சொல்ல, நான் ரெடியா இருக்கேன். என் மேல ஏறிக்க 2 பேரும் நான் கூட்டு போய் உங்க வீட்டுல விட்டுறேன். ஓகே, இப்போ சில ஃபன்னி வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவை எத்தனை டைம் பார்த்தாலும் சிரிப்பு அடக்கவே முடியலப்பா. இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணுங்கலாம் ஸ்விம்மிங் பூல் குளிக்க போனா என்னென்ன பண்றாங்க பாருங்க. ஆனா இதுவே நம்ம பசங்களாம் என்ன பண்றாங்க தெரியுமா? சில பேர் காட்டுற சீன் எல்லாம் பார்த்துட்டு பல பேருக்கு காண்டாவும், என்னடா அப்படி பண்றானேன்ட்டு. அப்படிதான் இந்த பேட்ஸ்மேனும் பேட்டிங் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காப்ல. இதை பார்த்து காண்டான பவுலரு, ஐயோ அம்பேர் என்னதான் பண்ணிட்டு இருக்கான், எப்பதாங்க நான் பால போடுறது, எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். தம்பி 6 பாலுக்கு 6 6 அடிக்க போறேன்னா இப்படி எல்லாம் பல செக்கிங்ல பண்ணாதாப்பா முடியும். எதே 6 பாலுக்கு 6 6 அடிக்க போறியா? ஆமாப்பா போடுப்பா, இந்த போடுறேன் ரெடியை. People make places. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இதுக்கு தான் இந்த வெட்டி சீனு வெட்டி பந்தாலாம் போடவே கூடாதுங்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பர்ஸ் கிடக்கு, அடிச்சுதுரா நமக்கு எடுத்து ஜாலியா செலவு பண்ண வேண்டியதான். என்ன பிராண்ட் பர்ஸா இருக்கும், என்ன இது ஒரு டைப்பா இருக்கு ஷைனிங்கா வடவழன்ட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம். கிரெடிட் கார்டெலாம் இருக்கு, இன்னும் எடுக்க முடியாது போலியா. ஆடா பாவீங்களா டே, எப்படி எல்லாம் போனுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க பாரியா. எம்ப்ளாயியோட பர்ஃபார்மன்ஸ் சேலரி ஹைக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா? ஏண்டா நீ பெரிய புல்லட் பாட்டியா இருந்தா உனக்கு அவ்வளவு திமிரா, வரியாடா என் கூட சிங்கிள்ஸ் போட்டு பாக்குறியாடா? அந்த வயா இருக்கணும், ஓடுறா வயால. இப்ப நான் தான்டா இந்த ஊரோட டாப்ல இருக்கிற தேங்காய் பறிக்க வந்திருக்கேன்டா. This is the end. இந்த மது பிரியர்கள்லாம் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, எந்த பொறுப்பும் இருக்காது, நாட்டுப்பற்றே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. யாருங்க அப்படிலாம் சொன்னது? இங்க பாருங்க, ஒரு ஒயின் ஷாப்ல ஓடுற பார்ல டிவில தேசிய கீதம் ஓடுது. அதுக்கு எவ்வளவு பொறுப்பா எல்லாரும் ஏஞ்சி நிக்கிறாங்க பாத்தீங்களா? சரக்கு அடிக்கும் போது கூட நாட்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அடிச்சுக்கிறானுங்க வெட்டிக்கிறானுங்க. இந்தியான்னு வந்தவன அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா. இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாயினாலையும் ஒண்ணும் பண்ண முடியாதா. ஏலே யாருல வந்த மரத்து மேல ஏறி நிக்கிறது? ஏலே மர சாயத்துல இறங்கலே. அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. அங்கிளோட ஜம்ப பார்த்தா அஞ்சு பாபி ஜார்ஜே ஆச்சரியப்படுவாங்க. ஹோலி பண்டிகை எத்தனை வருஷம் வந்தாலும் இந்த ஒரு வீடியோ மட்டும் சலிக்கவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சிரிப்பு வருதியா. साइकिल से और फिर देखें ये नजारा जो है एक एक करके, और फिर चलिए बहुत बहुत खुश रहिए. हैप्पी होली. காலை உடைச்சு விட்டானுங்களே. மக்களே ஹாப்பி ஹோலி மக்களே, எல்லாரும் பார்த்து சேஃபா கொண்டாடுங்க. இவ்வளவு பட்டு இவர் திரும்பவும் ரோட்ல நின்னுட்டு இருக்காரு பாருங்க.
பேபி 2 கார் வருது, பொறுமையா போ பேபி. அட 2 கார் தானே வருது, நடுவுல கேப் இருக்கு, அதுக்குள்ள புந்து போயிடலாமா? போறா தம்பி பிரேக். ஏயா காருக்கு நடுவுல கயிறு கட்டி விளையாட நாங்க தான் கிடைச்சோமா? ஏய், நாங்க காரை டோ பண்ணி கொண்டு போறோம்டா. உன்னை குறுக்க போற சொன்னது. நான் 2 சைடுலயும் மோட்டார் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். நடுவுல போயிருந்தா சுடுகாட்டுக்கு தாயா போயிருப்பேன். நான் இது வரைக்கும் பார்த்ததுலே இதுதான் ஒஸ்ட் ஃபுட்பால் செலிப்ரேஷன் எவரு. இவர் ஒரு கோல் அடிச்சிட்டு நாம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஆனா ரெஃபரியோ இந்த கோல் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. இது தெரியாம அந்த பிளேயர் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. யோ, அந்த கோல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கயா. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பாஷா பாயோட ஆட்டோ பார்த்திருப்போம். அதுவே புஷ்பா ஆட்டோ ஓட்டிருந்தா அவனோட ஆட்டோ எப்படி இருக்கு தெரியுமா? இப்படிதான் இருக்கும். பார்வை கற்பூர தீபமா சிவள்ளி பேச்சே கல்யாண. நானே ஒரு ஸ்டெப்ப போட்டாலும் போட்டாரு. அதை பார்த்துட்டு இவனுக்கு நம்ம சாவடிக்கிறானுங்களே. ஆஹா, நம்ம புள்ளைய தூக்கிட்டு போற நேரம் ஐஸ்கிரீம் வச்சுட்டு நிக்கிறானே. டேய், யார் நான் ஏத்துறாரா தயவு செஞ்சு? எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் வந்திருக்கோம். உலக அழகி நான் தான். அம்மா, என்ன அடி, நம்ம பாடினது கடவுளுக்கே பொறுக்கல போட. ஏ, கொண்டு போடுறான், ஓடு ஓடு ஓடு. அட பாவிங்களா, பென்சில்ல கிறுக்கி வச்சுட்டு குண்டு மாதிரியே காமிச்சிங்களடா. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே சார். அப்படிங்க பாருங்க, போட்டோக்கு போஸ் கொடுங்க. ஸ்மைல் ப்ளீஸ். பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. அம்மா தம்பி, பைக்கு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கி தம்பி. மனுஷனோ வண்டியோ ஒழுங்கா வேலை செய்யலனா 2 தட்டு தட்டினா சூப்பரா வேலை செய்யும். யோ மாப்பிள்ள, உன்னோட ஆர்வத்துல அந்த பொண்ணோட மண்டையை பொழந்துட்டியா? அம்மா, தலைய வலிக்குது. சரி, சிரிச்சு சமாளிப்போம். 24 மணி நேரமும் குடின்னு இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் இப்படிப்பட்ட பெட்டும் பெட்ஷீட்டும் உருவாக்க முடியும். நாங்க யாரா? அக்கா, எங்களை விட்டு போறியா அக்கா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இவ வேற ஃபோன் பண்ணி உயிர் எடுக்கிறாளே. அம்மா, உனக்கு தான் நகை வாங்க வந்தேன், இருமா தண்ணி குடிச்சுக்கிறேன். ஐயோ காது. டேய், என்ன ஒர்க் அவுட் பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? தன்னோட காதலிய ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு இவரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஐயோ, அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. ஐயோ ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல ஃபன்னான வீடியோஸ் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சூப்பர்.